இந்த வீடியோல இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கும் சலார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தை இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்க நடிகர்கள் பிரபாஸ், பிருத்விராஜ், ஸ்ருதி ஹாசன், பாபி சிம்ஹா, ஸ்ரேயா ரெட்டி, ஈஸ்வரி ராவ், ஜான் விஜய், மைம் கோபின்னு பலர் இணைந்து நடித்திருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஸ்ருதி ஹாசன் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வராங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்தா அவங்கள கொலை செய்ய ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு. இந்த விஷயம் ஸ்ருதி ஹாசனோட அப்பாவுக்கு தெரிய அவர் தன் பொண்ணை காப்பாற்ற சொல்லி மைம் கோபியிடம் கேட்கிறாரு. இந்த சூழ்நிலைய எப்படி சமாளிப்பது என்று தெரியாத மைம் கோபி கடைசியா நம்ம கதாநாயகன் பிரபாஸ் கிட்ட உதவி கேட்கிறாரு. அம்மாவுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்து அதுல சிக்கி இருக்கும் பிரபாஸ் அந்த கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்து அந்த பொண்ணை காப்பாத்தினாரான்ற கேள்வி எழும் நேரத்துல அந்த பொண்ணை கொல்ல வந்தவங்க யாருன்னு பார்த்தா அவங்க கான்சர் முத்திரையை வச்சிருக்காங்க. அந்த முத்திரையை பார்த்ததும் பெரிய அதிகாரிகள் பலரும் தலை தெரிச்சு ஓட, யாருடா இவங்க, அது என்ன முத்திரைன்ற கேள்வி ஒன்னும் எழுது. இதுதான் இந்த படத்தோட கதையாகவும் இருக்கு. இந்த படத்தோட முதல் பாகம் ஒரே பில்டப்பா சொல்லப்பட்டிருந்தாலும் கதைக்கான பெரிய ஸ்கோப் எங்கேயுமே இல்ல. இதனுடைய இரண்டாம் பாகத்துல தான் படத்தோட கதை என்னன்னே ஆடியன்ஸ்க்கு தெரிய வருது. கற்பனை மட்டுமே செய்து பார்க்கக்கூடிய ஒரு ஊரையும் அந்த ஊருக்கான ஆட்களையும் அவங்க வாழும் வாழ்வியல் முறையையும் காட்சிப்படுத்தி இருக்கும் இயக்குனர் ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை காட்சிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இயக்கியிருப்பது கொஞ்சம் வருத்தம் அடைய தான் செய்யுது. KGF படத்திற்கு மிகவும் பெரிய பலமாக அமைந்த வசனங்கள் இந்த படத்துக்கு பெருசா கை கொடுக்கல. அதே மாதிரி KGF படத்துல காட்டின துப்பாக்கிகளுக்கு கொஞ்சம் லாஜிக் இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல நாயகனை யாருமே நெருங்க முடியாத மாதிரி ஓவர் பில்டப் நிறைய இருந்ததே தவிர லாஜிக்னு ஒண்ணுமே இல்லவே இல்லை. படத்தில் நடித்திருந்த எல்லா கதாபாத்திரங்களும் மிக சிறப்பாக நடித்திருந்தாங்க. அதே மாதிரி பின்னணி இசை, படத்தொகுப்பு, ஒளிப்பதிவுன்னு அவங்களுக்கு வழங்கிய பணி மிகவும் அருமை. ஆனா நான் லீனியர் முறையில எடுக்கப்பட்ட படம்ன்றதுனால நிறையவே குழப்பங்களும் இருக்கதான் செய்யுது. மொத்தத்துல இந்த படம் சண்டை காட்சி பிரியர்களுக்கு பிடிக்க கூடியதாக இருக்குமே தவிர குடும்பமா வந்து ரசிப்பது கொஞ்சம் சந்தேகம்தான்.